ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நான் உங்கள் விஜய் சஞ்சு. இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேட்டி எடுக்க போகிறோம். ஓகேவா? என்ன எடுக்க போகிறோம் தானே பார்க்குறீங்க? கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நம்ம கூட விஜய் ஷாலு வந்திருக்காங்க. வாங்கம்மா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏமா இப்படி பண்ணுறீங்க? பார்த்துக்கோங்க, விஜய் ஷாலு வந்துட்டாங்க. ரெண்டோரம் சேர்ந்து தான் கொஸ்டின் கேட்க போகிறோம். இன்னைக்கு என்ன டைட்டில் நான் சொல்ல மாட்டேன். வாங்க போய் பார்க்கலாம். அவங்கள்ட்ட கேட்க கேள்விக்கு நீங்களும் பார்த்து ஏதாவது பேசுமா? அதையுமே சிரி ஐய கடவுளே, இந்த பிள்ளைய சிரிக்கிறது நான் சிரிக்க சொல்லல. பேசுங்க. எதை என்னத்துக்கு பார்க்க போறீங்க? பாருங்கப்பா, அந்த பொண்ணு விஜய் பேச மாட்டாங்க. நீ சொன்னாதான் நான் போவேன். வணக்கம் உங்க फ्रेंड्स, இங்க கேட்டிருக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மக்களுக்கு பாத்துட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். ஹாய் பை. இன்னைக்கு என்ன क्वेश्चन தான பாக்குறீங்க? நவம்பர் 11 என்ன டே? சொல்லுங்க. நவம்பர் 11 என்ன டே? என்னடா இருக்கும்? எனக்கு என்னடா நீ என்கிட்ட கேட்காதுங்க, உங்ககிட்ட நான் கேட்கிறேன். அதனாலதான் பதில் சொல்லுங்கன்னு சொல்றேன். தெரியாதா? சிங்கிளா கமிட்டடா? கொஞ்சம் சத்தமா பேசினா அவங்க பாக்குறவங்களுக்கு கேட்கும். கமிட்டடு தான். வீட்டுல பார்த்தா எதுவும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லை. ஓகே, கமிட்டடா. நீங்க சிங்கிளா இருக்கும்போது ஏதாவது மிஸ் பண்ணீங்களா? சிங்கிளா இருக்கும்போதும் கமிட்டடா இருக்கும்போதும் ஏதாவது மிஸ் பண்ணீங்களா? மிஸ் பண்ணேன். என்ன மிஸ் பண்ணீங்க? எக்ஸாம் மிஸ் பண்ணேன். எக்ஸாம் எழுத போக மாட்டீங்க கரெக்டா? எங்க போன அந்த ஏடு ஊமத்ற? இங்க இருக்கே. சத்தம் மட்டும் வருதா? எங்க இருக்க? இங்க எங்க தூக்கி போட்டீங்களா அங்கதான் இருக்கே. ஓ பரவாயில்லப்பா. எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டே கமிட்டடா இருக்கேன்னு தைரியமா சொல்ற. நம்ம தம்பிக்கு ஒரு பாராட்டு கொடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்க போறோம். கேட்கலாம். பிரதர், நவம்பர் 11 என்ன டே தெரியுமா? தெரியலையே. சிங்கிள் பசங்க பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, இந்த ஜோடியா சுத்துறாங்கல்ல கமிட்டட்லாம், அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? மைக்ல பேசு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா. என்ன தெரியல, எனக்கு பார்க்கும்போது அது ஒரு வெறுப்பா கடுப்பா. பாத்துக்கோங்க, எல்லாரையும் தூக்கி சொருவணுமா? பரவாயில்ல, சிங்கிள்ஸ் நல்லா கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. வேற இப்ப பைக்ல எல்லாம் போகும்போது உங்களுக்கு கடுப்பாகாத? ரெண்டு பேரும் கெட்டி பிடிச்சிட்டு போறது. நானே பைக்ல தான் போறேன். ஆசையா என்னத்துக்கு பேக் சீட் இருக்குன்னு தெரியாது. பைக்ல ஒரு பிள்ளை வராது. பரவாயில்ல, சிங்கிளோட கஷ்டம் பசங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. ப்ரோ, நீ ஏதாவது சொல்லு போவோம். ஆமா, அவரு கமிட்டடு, அதனால வேணாம். நம்ம தலைவர் சிங்கிளா இருக்காரு, பாத்துக்கோங்க. அடுத்த பிப்ரவரிக்குள்ள நல்ல பொண்ணா ஏதாவது கிடைச்சுன்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் சொல்லட்டா? வேண்டாம். ஓகே, சிங்கிள் இருக்காங்க, அது ஞாபகம் இருக்கா? ஆமாப்பா, நம்ம முரட்டுறீங்களே. தல தூங்க விடலையே, என்ன தூங்க விடலையே, அவன் நைட் எல்லாம் கடலை போட்டு. கேமரா பண்ணுவா தம்பி, மைக்க கொடுங்க. என்ன கண்டென்ட்? வீடியோ எடுத்தா? வீடியோ எடுத்தாச்சு. ஓகே, வா. என்னது நவம்பர் 11 என்ன நாள்? நம்ம நாள் தான். அது அவங்க கிட்ட சொல்லு. நம்ம நாள் சிங்கிள்ஸ் நாள். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக. பரவாயில்ல, நல்லா முரட்டு சிங்கிள் ஆகும். ரொம்ப கஷ்டப்பட்டுதான். ஏதாவது பொண்ணு இருந்தா பாத்து கொடுங்க. எப்படியும் பார்க்க மாட்டாங்களே, அதனால முரட்டு சிங்கிள். நீ பையன் ரொம்ப நல்ல. நானே என்ன பத்தி சொல்லிடுறேன். பையன் ரொம்ப நல்ல பையன். சரியா? பழைய ஒரு 4 ஆண்டி கூட தான் பேசினேன். பையன் ரொம்ப நல்ல பையன். எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. உண்மையை சொல்றபடி உத்தமை. ஆமா, உண்மையை சொல்றபடி உத்தமை. எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. எப்பயாச்சும் சரக்கு அடிப்பேன். சிகரெட் அடிக்க எப்பவும் அடிக்க மாட்டேன். ஆமா, சரக்கு அடிச்சா சிகரெட் அடிப்பேன். அவ்வளவுதான். எப்பவுமே சிகரெட் அடிக்க மாட்டேன். எப்பமாவது பாக்க கூடாது. லைட்டா சிகரெட் அடிக்கிறேன். அந்த மாதிரி எப்ப பாக்க கூடாது. எப்ப பாக்க கூடாது? எப்பயாவது அப்படி. ஓகே, என்ன மேட்டர்? நீங்க ஒண்ணு. ஓகே, ரெடி? நீங்க சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள் தானா? நவம்பர் 11 என்ன டே தெரியுமா? சிங்கிள் சொல்றீங்க தெரியாதா? நவம்பர் 11 சிங்கிள்ஸ் டே. புனிதமான ஆண்கள். பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லையா? சரி, கமிட்டட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமிட்டட் அந்த பார்க்கலாம் அங்க உட்கார்ந்திருக்கறது, அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? சுத்த வேஸ்ட் டைம் வேஸ்ட் அப்படிதானே. வேற இல்ல, அவங்க பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? தெரியாது.
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பரவாயில்ல, இவங்க அடுத்த சீன் தேக்கி இவங்க கூட்டு போய் ஒவ்வொரு ஒரு ஜோடியும் கல் எடுத்து அடையும். வேற உங்களுக்கு என்ன தோணும்? இந்த பைக்ல கட்டி பிடிச்சி போறாங்க தெரியுமா, இந்த பப்ளிக் நீ பார்க்கணும், அவங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரு கண்டென்ட் இருக்கு. எவனா சிங்கிள் ஏதாவது கமிட்டரா கண்ணில் மாட்டீங்க, கல்லதுக்கே இருந்துருவாங்க பாத்துக்கோங்க. நானே கல் எடுத்து இறங்கிருக்கேன். ஓகேவா, பாத்துங்க. அதுக்கப்புறம் நீ ரெண்டு நாள் சிங்கிள் தானே, பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணலாம்ல, வீட்ல எந்த ப்ராப்ளம் இல்ல. இப்ப பாருங்க, அங்க ஒரு கேக்கும் தம்பி நான் கேக்கு வேலைக்கு பதில் கொண்டு ஸ்டார்ட் பண்ணியா. நம்ம தம்பி தான் இன்னைக்கு கமிட்டர் தான், ஆனா சிங்கிள் பத்தி நம்ம கேட்கணும். எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதங்க, நீ பதில் சொல்லு. நவம்பர் 11 நினைக்கிறேன் சிங்கிள். கமிட் நிறைய அதுல சிங்கிள் சொல்ல ஒரு கமிட்டர் போய் தெரிஞ்சுன்னா நல்லா பாடுபட்டு கஷ்டப்பட்டுதான். உண்மையை சொல்லணும், நிறைய கஷ்டப்படுறாங்க. கமிட்டர் ஆகும்போது என்ன தோணும்? பட்டவன் சொல்றான், வலி வலி தெரிஞ்சவன் சொல்லலாம். போகும்போது சந்தோஷமா இருக்கும், போக போக அடி விடாது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃபீல் ஆகி ஒரு கட்டிங் போட்டா அதான் இந்த பைக்ல ஜோடி போகும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா நம்மளே பைக்ல தான் சுத்தி இருக்கேன். பைக் சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள்னு சொல்லதுக்கே வருத்தப்படாது. நவம்பர் 11 என்னது சிங்கிள் டே பட்டுன்னு சொல்லாரு. பாப்பா நிறைய அடி வாங்கிருக்காரு. இதுக்கு முன்னாடி எத்தனை பிரேக்கப் ப்ரோ இது? பேங்க்ல வந்து 10 கிடைக்கிறாருமா. யாரு கொல்ல மாட்டீங்களா? எப்படியும் பிள்ளைகளுக்கு ஏழு அடி ஒரு பையனுக்கு சொல்லுங்க. நீ சொல்லுங்க, போட மாட்டீங்களா? போட மாட்டோம், கண்டிப்பா போட. யாரும் போறாங்க சொல்லிட்டேன் கமெண்ட். நீங்க என்ன நினைச்சீங்க? சிங்கிளா இருந்தா எல்லாமே டபுள் மீனிங்ல கேட்குன்னு சொல்லுவாங்க. இவருக்கு அதே மீனிங்ல கேக்குது. நீ சொல்லு, இதுவரை எத்தனை லவ்? அப்படியே இல்லையா? அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு. அப்படியே இருக்கும். நீங்க வா ப்ரோ, அடிக்கடி எழுச்சி போனது கண்டக்ட் எழுச்சி போகும்போது அதை கட் பண்ணி அது அவனும் உடனே சொல்லிடுவாங்க, கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ரைட்லா ரைட், சும்மாவே விட மாட்டானுங்க வீடியோ எடுக்கும்போது. வெக்கப்படும் போது அமெரிக்கான் மாதிரி இருக்காருப்பா. அமெரிக்கானுக்கு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இந்த இடத்துல ஹீரோவா இருக்கும். கிட்டத்தட்ட 23 வருஷமா சிங்கிளா இருக்கு. அதுக்கெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல இல்ல ஆமா ப்ரோ, ஏன்னா யாரையும் நம்ம ப்ரொபோஸ் வந்து இதுவரை ப்ரொபோஸ்னா 2 நாய் 3 ஆடு. எக்ஸ்னா இந்த ஏபிசிடில வருமே, அந்த எக்ஸ் சொல்றீங்க. அது ஒண்ணுதான் ப்ரோ ஏபிசிடில. உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ் இருக்கு? அதுதான் எனக்கு தான் ஏபிசிடில லாஸ்ட் ஒரு எக்ஸ் இப்படி வருமே, அதுதானே சொல்றீங்க. உங்களுக்கு நீங்க எக்ஸ் எல்லாம் இல்ல, ஆல்பாபெட்டிக்கலா தான். ஆல்பாபெட்டிக்கல ஒய் டைரக்டா போய் பேர் வந்தா போய் ஒய்ஃபா ஒய்ஃப். ஆமா யாருக்கு ஒய்ஃப் சொல்லு ப்ரோ. ஒண்ணு எத்தனை எக்ஸ் ப்ரோ? அப்படிங்க